கோவை மாவட்டம் அன்னூர் அருகே விவசாய நிலத்தில் காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளதால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பாபு. பாபு, வணக்கம். தற்பொழுது விவசாய நிலத்தில் முகாமிட்டிருக்கக்கூடிய யானைகளை மீண்டும் வனப்பகுதிக்கு விரட்டியடிக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது? சுமார் எத்தனை குழுவினர் அங்கு ஈடுபட்டிருக்காங்க இந்த பணியில்? விரிவாக பதிவு பண்ணுங்க. வணக்கம். கோவை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியுள்ள பெரியநாயக்கன்பாளையம் வனப்பகுதியிலிருந்து நேற்று முன்தினம் இரவு வெளியேறிய 3 காட்டு யானைகள் நகரப்பகுதியை ஒட்டியுள்ள கீரநத்தம் ஐடி பார்க் பகுதியில் உள்ள கழிவுநீர் குட்டையில் 3 குட்டி யானைகள் நுழைந்து அந்த கழிவுநீர் குட்டையில் குளித்து விளையாடி மகிழ்ந்து கொண்டிருந்தன. இதனை குறித்து தகவல் இருந்த பெரியநாயக்கன்பாளையம் வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று குட்டையில் குளித்துக் கொண்டிருந்த யானைகளை நகர்ப்பகுதிக்கு உள்ளம் இருக்கும் வகையில் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வந்தனர். இந்நிலையில் தொடர்ந்து கடந்த 2வது நாளாக நேற்று இரவு வரை வனத்துறையினர் யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். இந்நிலையில் நேற்று மேட்டுப்பாளையம், காரமடை, சிறுமுகை உள்ளிட்ட வனப்பகுதியை சேர்ந்த வனக்குழுவினர் காட்டு யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்ட முயற்சித்த பொழுது துளியும் சம்பந்தமில்லாத, அதாவது அன்னூரில் கோவையிலிருந்து வனப்பகுதிக்கு துளியும் சம்பந்தமில்லாத அன்னூர் அருகே உள்ள காக்காபாளையம் பகுதியில் கிட்டத்தட்ட வனப்பகுதிக்கும் இந்த குடியிருப்பு பகுதிகளுக்கும் 30 முதல் 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த குடியிருப்பு பகுதி. இந்த பகுதிக்கு 3 யானைகளும் விளைநிலங்களுக்கு நுழைந்தது. இது குறித்து தகவல் இருந்த பகுதி மக்கள் யானையை கண்டு காண்பதற்காக ஆர்வமுடன் படையெடுத்து வருகின்றனர். நன்றி பாபு, உங்கள் விரிவான தகவல்களுக்கு.